சாமி, என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நான் அனுபவிச்சிருக்க கஷ்டம் மாதிரி என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை. எனக்கு இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழியை சொல்லு. நான் உன்னையே தான் நம்புகிறேன். எனக்கு உன்னை விட்டால் வேறு வழியே இல்லை. நான் இந்த நிலைமையிலேருந்து வெளியே வரணும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். நான் இதுக்கு மேலே நல்லா இருக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு கடவுளே, ப்ளீஸ். மகனே, இங்கே வா. சொல்லுங்க சாமி, ஏன் என்னை கூப்பிட்டீங்க? உன் வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உனக்கு நான் ஒரு வரம் அளிக்கின்றேன். வரமா? எனக்கு என்ன சாமி வரம் கொடுக்குறீங்க? உன்னோட வாழ்க்கையை மாற்றணும்னு நீ வேண்டுனேல, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். சொல்லுங்க சாமி, என்ன பண்ணணும் நான் சொல்கிற மந்திரத்தை நீ 3 முறை சொன்னா நீ 2003க்கு போய் உன் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். என்ன சாமி சொல்கிறீங்க? நிஜமாவா? என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? எனக்கு அப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ரொம்ப நன்றி சாமி. அருகில் வா மகனே. ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது. அங்கு சென்று 5 நிமிடத்தில் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் நீ அங்கேயே தங்கி விடுவாய். சாமி, நான் போயிட்டு வந்துடுறேன். 2003க்கு போயிட்டு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன் சாமி. வரேன் சாமி. எந்த இடம்டா? நம்மளால இப்போ இங்கே தான் இருக்கான் போல இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளோ அவசரமா எங்கடா ஓடிட்டு இருக்கான் அவன்? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டோரோ நரிவோரோ வேளாங்காட்டே என் பாட்ட சாமி வரும். எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும். எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும். ஊரான ஊரு வரும். முன்னோரி பேரு வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி. இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இவன் உடக்கே அடிச்சுட்டு அழைச்சிருக்கானே. டேய் சப்பட்டா, எவாடா? ஏனே என்னவா? உன் பேர் தான்டா சப்பட்டா, உன்னே தான்டா கூப்பிடுறாங்க. நல்லா இருக்கியாடா? எப்படா இருக்க? எனக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை. இங்கே என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நான் தான் நீ தான் நான். இதுதான் உண்மை. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. நான் உனக்கு எப்படி இதை சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலடா. நான் உன்னை பார்க்கறதுக்காக ஒரு சாமியார்கிட்ட பேசி 2025லேருந்து உனக்காக வந்திருக்கேன்டா. நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்காக வந்திருக்கேன்டா. புரிஞ்சுக்கடா. அண்டாட்டக்கர் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. சொல்லி புரிய வைக்க போகிறேன் இந்த விஷயத்த. வேணா உனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம்டா. இதை மட்டும் சொன்னால் நீ நம்புவியா? நம்புறேண்ணே. சரி, ஒன்றும் இல்லை. டெய்லி நைட்டு 3 முறை நீ போர்வையை மூடிட்டு அந்த மாதிரியா? டெய்லி 3 முறை போர்வையை திறந்து பார்த்துட்டு பேய் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பேன், தெரியுமா? ஆமாண்ணே, இதே பண்ணி உங்களுக்கு தெரியும். எல்லாம் இது மட்டும் இல்லைடா, உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இன்றைக்கி நீ யாரை லவ் பண்ணுற, நாளைக்கு நீ யாரை லவ் பண்ண போகிற, யாரை கல்யாணம் பண்ண போகிறேங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். டே சப்பட்டா, ஐஸ் வண்டி வந்துருச்சு, பாட்டில் எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. நே இருங்க, ஐஸ் வண்டி வந்துருச்சு, உங்களுக்கு ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வரேன். இவன்ட்ட நான் என்ன சொல்லி புரிய வைப்பனோ கடவுளே. நான் இப்போ உன்ட்ட எப்படி சொல்லி இதெல்லாம் நம்ப வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலடா. ரொம்ப நேரம் என்னால் இங்கே இருக்கவே முடியாது. நம்ம லைஃப் அங்கே எவ்வளவோ மாறி நாசமாக சின்ன பின்னமாக போயிடுச்சு.
எதுவுமே அங்கே உருப்படியாக இல்லை. நம்மகிட்ட இருக்க கையில் இப்போ இருக்கிற சந்தோஷம் கூட அப்படி எதுவுமே இல்லை. நீ தான் மாற்றி ஆகணும், எல்லாத்தையுமே நீ தான் மாற்றி கொண்டு வரணும். ஒரு பவுன் தங்க விலை இன்றைக்கி என்ன ரேட்டு தெரியுமாங்க? 2025 ஒரு பவுன் தங்க ரேட்டு 1 லட்ச ரூபாடா, இன்றைக்கி 5000 ரூபாடா. என்னண்ணே சொல்கிறீங்க? ஆமாடா, எல்லாமே மாறிடுச்சு. அங்கே எதுவுமே உருப்படியாக இல்லை. நீ எல்லா விஷயத்தையும் நம்பி தாண்டா ஆகணும் கண்டிப்பாக. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு நம்ப முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியல. உண்மையாகவே அங்கே அம்மா இல்லை, கலைஞர் இல்லை, நமக்கெல்லாம் பிடிச்ச எஸ்பிபி சார் இல்லை, நம்மளை சிரிக்க வைக்க சந்தோஷப்படுத்த விவேக் சார் இல்லை, ஊருக்கே சோறு போடுறாரு கேப்டனும் அங்கே இல்லை. மனுஷனும் உருப்படியாக உட்காந்து பேசிக்கிறது கூட கிடையாதுடா. உண்மையான காதல் இல்லை. உனக்கு பிடிச்ச WWE அண்டர்டேக்கரும் அங்கே இல்லை. தளபதி விஜய் கூட அரசியலுக்கு வந்துட்டாரா? அசல் சிம் இல்லை. நமக்கு ஊருக்கெல்லாம் சோறு போட்டு நம்ம விவசாயிங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டுருக்குறாங்கடா. உண்மையாகவே அங்கே எதுவுமே இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. எல்லாத்தையுமே மாற்றுறா ப்ளீஸ். நீங்கள் தைரியமாக போங்கண்ணே, உங்களை நான் கோடீஸ்வரனாக மாற்றி காட்டுறேன். டேய், தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் மாற்றிடுறா. உன்னை நம்பி தாண்டா அங்கே போகிறேன் ப்ளீஸ்டா.